எல்லாமுள்ள இறைவனின் பரமானந்த விளையாட்டில் நாமெல்லாம் லயத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு தினத்திலே இருளை அகற்றி சூரியன் வெளிவருவது போல் நாம் நம்மளுடைய தீய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு ஒளிமயமான நல்ல வாழ்க்கைக்கு செல்வதற்கு வேண்டி இறைவனை பிரார்த்திக்கின்றோம். முதலிலே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அதிலே நாம் கண்ணால் காண்பதும் நாம் சொல்வதை கேட்பதும் நமக்கு பதிலளிப்பதும் ஆகிய எவ்வகையிலும் மாறாத தன்மை வாய்ந்த தாய்மை குணத்தினுடைய அந்த தாய்க்கு முதல் வணக்கம். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, தன்னை தவறாக நினைத்தால் கூட பரவாயில்லை, ஆனால் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து அவரை வாழ்விலே முன்னேற்றுவேன் என்று மகனுக்கு போதிக்கக்கூடிய தந்தை இரண்டாவது தெய்வமாகவும், குரு என்பவர் பிரதிபலன் பார்க்காமல் இறைவன் எனக்கு கொடுத்த அனுபவ படிப்பினை பிறருக்கு பகிர்ந்தளிப்பேன் என்று பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய அடுத்த தெய்வம். இந்த இயற்கை தானாகவே சூரியன் காலையில் உதிப்பதும் இரவிலே மறைவதும், இரவிலே சந்திரன் உதிப்பதும் காலையில் மறைவதுமாக இயற்கையின் பல விளையாட்டுகளை செய்திருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையாகிய இயற்கைத்தன்மை அடுத்த தெய்வமாகவும் இருக்கிறது. ஆதலால் இதை புரிந்து கொண்டு அனைவரும் அவரவருக்கு நன்றியை தெரிவித்து வரக்கூடிய அடுத்தடுத்த வருடங்களிலே மேன்மையான நல்ல ஆரோக்கியமான உடல்நலனை பெற்று மனவளனை பெற்று குணநலனை பெற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டின் புத்துணர்ச்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.